ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, எங்கள் அப்பாவோட தாத்தா காலத்து வீடு இது. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நானும் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியும் இந்த வீட்டில் ரொம்ப நாள் வாழ்ந்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீட்டு கட்டுறதுனால அங்கே எல்லோரும் மூவ் ஆகிட்டோம். இப்போ இது எல்லாம் கரையான் ஏறிடுச்சு. அதனால் இது ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. உள்ளெல்லாம் எப்படி அமைப்பு இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ரொம்ப டவுனாக இருக்கும். நீங்கள் நல்லா குனிஞ்சு தான் உள்ளேயே போக முடியும். இதை குமிஞ்சு நிமிர்ந்து உள்ளே போனாலே நமக்கு தொப்பையே வராது போல் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இது தாவாரம் திண்ணை. இது நம்ம இப்போதைக்கு கணக்குக்கு போர்ட்டிக்கோ மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக உட்டன் கதவு தான், நல்லா ஹெவியாக இருக்கும் உள்ளே போனோன்னா. ஸோ இது ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப் தான். இந்த செவுரு சுண்ணாம்பை வச்சு பூசியிருக்காங்க. ஃபுல்லாக மண் கல் தான். செவத்துக்கு காங்கிரீட்டே கிடையாது. மண் எதுனா ஓட மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் ஃபுல்லாகவே இது ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு குச்சி அடித்து கயிறு கட்டி ரவுண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரவுண்டை பேஸ் பண்ணி அப்படியே செவுறு மேலே வச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் ரவுண்ட் ஷேப்பு. அடுத்தது பார்த்தா இது அட்டாளி. ஸோ இப்போ நாம் மேலே செல்ஃப் வைக்கிறோம்ல, 7 அடி மட்டும் அந்த மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட்டு இது. இதில் பழைய பொருட்கள் இல்லை இமிடியட் யூஸ் இல்லாத பொருள்லாம் இதில் போட்டுருவாங்க. ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி. அடுத்தது இது இந்த ஹரிசாண்டலில் இருக்கிற இந்த மரம் உரி மரம்னு சொல்லுவாங்க. இதில் அந்த காலத்தில் உரியை கட்டி தொங்க விட்ருப்பாங்க. அதில் மோர், வெண்ணெய் அந்த மாதிரி எதெல்லாம் இந்த பூனை கேட்டை அதெல்லாம் இருந்து காப்பாற்றுறது, எறும்பெல்லாம் வராமல் இருக்கிற மாதிரி பண்ணணுமா இதெல்லாம் இங்கே கட்டி தொங்க விட்ருப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா, மேலே இந்த பெரிய பெரிய பீம் மாதிரி உட்டுலேயே இதெல்லாம் கீழேருந்து மேலே நீட்டி விட்டு கடைசியாக கொண்டு போய் இந்த கோன் ஒரு இடத்துல சேர்கிற மாதிரி சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேரலாக சின்ன சின்ன மரங்களை ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கட்டி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது மேலே பனைமரத்து ஓலையை மேய்ஞ்சிருவாங்க. ஸோ பனை ஓலையை மேய்ஞ்சிருக்கிறனால இங்கே இப்போது வெளியில் பார்த்தா பயங்கர இதாக இருக்குது. ஈவன் புது வீட்டில் கூட உள்ளே உட்கார முடியல. பட் இங்கே நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில். இப்போ வெளியே நான் அதை எப்படி கரும்புஞ்சோவை போட்டு மேய்ஞ்சிருக்காங்கன்றதை காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கரும்புஞ்சோவை. இவ்வளோ டெப்த்துக்கு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு ஓலை தெரியும். இதுதான் பனை ஓலை. ஸோ இந்த டெப்த்து போட்டு ஃபுல்லாக இந்த மூங்கில வச்சு கம்பியில் உள்ளேருந்து கட்டிடுவாங்க. ஸோ இதுதான் அமைப்பாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு டைமு லாங் வியூவில் காட்டுறேன். ஸோ இது இங்கே கீழெல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாம். சேம் வே இங்கே சைட்லலாம் திங்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும். ஸோ இது எல்லாமே திங்ஸு ஸ்டோர் பண்ணிக்கலாம், பழைய பொருட்கள் அதெல்லாம். ஸோ இதுதான் இதோட அமைப்பு. நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி வீட்டை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. மெயினாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ். ஸோ 90s கிட்ஸ் ஓரளவுக்கு பார்த்துருக்க வாய்ப்பு அதிகம். ஆக்சுவலாக நானும் 90s கிட்டு தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.